இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் உல்ஃபா ஃபண்டிங்ன்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2016ல் சவுத் கொரியாவிலேருந்து ஃபிலிப்பீன்ஸுக்கு போய் தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிட்ட கிரிமினலை மறுபடியும் சவுத் கொரியாவுக்கு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வராங்க. இந்த கிரிமினலால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அப்படியே உடம்புல பாம்பை கட்டிக்கிட்டு உள்ளே குதிக்கிறாரு. அவர் அந்த பாம்பை வெடிக்க வச்சு அந்த கிரிமினல் மட்டும் கொல்லாமல் இங்கே இருக்கிற பொதுமக்கள், போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே இறந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு 2022ல் படத்தை காட்டுறாங்க. மறுபடியும் ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து கொரியாவுக்கு 20 கைதிகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்கக்கூடாதுன்னு அவங்க எல்லாருமே ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வராமல் கப்பலில் கூட்டிகிட்டு வரலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அங்கே வந்து இறங்கின பஸ்ஸில் ஒவ்வொரு கிரிமினலாக பஸ்லேருந்து இறங்குறாங்க. இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கொரியாவிலேருந்து ஸ்பெஷல் போலீஸ் டீமே வந்திருக்கு. இந்த போலீஸ் சைடு ஒவ்வொருத்தங்களா செக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது டேட்டு போட்ட கிரிமினல் ஒருத்தன் அங்கே இருக்கிற போலீஸ் ஹெட்டை பார்த்து, இன்னும் நீங்கள் ரிட்டையர் ஆகலையா, எல்லாமா எனக்கு பாடி கார்டுன்னு கேட்குறான். அவன் நக்கலாக பேசணுன்னு அந்த ஹெட்டை அவனை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. இப்போ அவன் சும்மா இல்லாமல் நம்ம போலீஸ்காரங்க மேலே துப்பிடுறான். என்னோட பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தா அவன் ரொம்ப அழகாக இருக்கான்னு வேற சொல்கிறான். இதை கேட்ட போலீஸ்காரர் இன்னும் கொஞ்சம் கடுப்பாக அவனை வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காரு. இப்போ அங்கே காரில் டாக்டரும் நர்ஸும் வந்து இறங்குறாங்க. கப்பலில் எதுனா மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்க கூட வராங்க. இவ்வளோ அடி வாங்கியும் அந்த டேட்டு போட்ட கிரிமினல் திருந்தலை போல இருக்கு, சிரிக்கிறான். இவன் மோசமான கிரிமினல், இவன் 20 பேரை கொன்று இருக்கான். இப்போ அந்த போலீஸ் அடி இவங்கிட்ட கொரியா போகிறவருக்கு வாயை முட்டு சும்மா இருக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ எல்லா கிரிமினல்ஸும் கப்பல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரிமினலுக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லா கிரிமினலையும் கப்பலுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ கொரியாவில் பார்த்தோன்னா இந்த கப்பலை கண்காணிக்கிறதுக்குன்னே ஒரு டீம் இருக்குது. இப்போ சடனாக புது டீம் உள்ளே வருது. இவர் தான் இந்த டீமோட ஹெட்டு. இவரை சீஃப்னு கூப்பிடுறாங்க. இவர் அங்கே இருக்கிறவங்கலாம் போக சொல்லிடுறாரு. இப்போ அவர் கையில் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதை பார்த்தா ப்ராஜெக்ட் உல்ஃப் ஹண்டிங்னு இருந்தது. இப்போ அடுத்தது நமக்கு கப்பலில் காட்டுறாங்க. கிரிமினல்ஸ் எல்லாரையும் 2 பேராக ஒரு ரூமில் ஹேண்ட்ஸ்கப் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. இன்னொரு ரூமில் ஒரு வயசானவரையும் இந்த படத்தோட ஹீரோ லீயும் அடைச்சி வைக்கிறாங்க. இந்த கிரிமினல்ஸில் 2 பொம்பளைங்களும் இருக்காங்க. உங்களை வாட்ச் பண்ணுறதுக்காக 2 லேடி போலீஸும் வந்திருக்காங்க. இந்த லேடி கிரிமினலில் ஒருத்தி சாயின்றோட ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. இந்த பொம்பளை ஒட்டுமொத்த குடும்பத்தையே போட்டு தள்ளிட்டு வந்திருக்கு. பார்க்குறதுக்கு தான் அப்பாவியாக இருக்குது, ஆனால் பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாரையும் அடைச்ச பிறகு அந்த ஹெட் போலீஸ் எல்லார்கிட்டையும் இந்த கைதிகளை பார்த்துக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. இப்போ நம்ம போலீஸ் ஹெட்டை கப்பலோட கேப்டனுக்கு கால் பண்ணி நாங்கள் ரெடியாக இருக்கோம், கப்பலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. இப்போ கப்பலும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொரியாவில் இருக்கவங்க அந்த கப்பலை கண்காணிச்சிட்டு வராங்க. இப்போ கட் பண்ணி நமக்கு கப்பலில் காட்டுறாங்க. இப்போ அந்த டாக்டர் நர்ஸுக்கே தெரியாமல் சில மருந்து எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் இப்போ கப்பலில் இருக்கிற அந்த கிச்சனை காட்டுறாங்க. இந்த கைதிகளுக்கு சமைக்கிறதுக்காக தொப்பி போட்ட ஒருத்தனும் சில பேரும் இருக்காங்க. இப்போ அந்த டாக்டர் கப்பலில் இருக்க லிஃப்ட் ஏறி கீழே இறங்கி போகிறாரு. இப்போ கையில் வச்சிருக்க டேப்லெட் எடுத்து அந்த கப்பலோட ப்ளூ பிரிண்ட்டை பார்க்குறாரு. இப்போ கிரிமினல்ஸ்க்கு எல்லாருக்குமே சாப்பாடும் ரெடி ஆகிடுது. இப்போ ஒவ்வொருத்தங்களும் அந்த சாப்பாடை கொடுத்துட்ருக்காங்க. அந்த தொப்பி போட்ட சமையல்காரன் ஒருத்தன் இங்கே இருக்கிற போலீஸ்க்கே தெரியாமல் அந்த கதவுல இருக்கிற ஸ்க்ரூவை எடுத்து விட்டுட்ருக்கான். இப்போ அந்த டாக்டரை காட்டுறாங்க. அவர் நேராக அந்த கப்பலில் இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாரு. இங்கே 2 பேர் இருக்கானுங்க. அந்த இடத்த காட்டிட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொருத்தன் கம்ப்யூட்டரில் எதுவும் நோண்டிட்டு இருக்கான். அப்போ டாக்டர் அப்படியே வந்து பார்த்தா எவனும் ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். அவனை பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கான். அவனோட ஆக்சிஜன் மாஸ்க்கை கைட்டிட்டு அவன் வாயை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவன் வாய் ஃபுல்லாக புழுவாக இருக்குது. இதை பார்த்த டாக்டருக்கு கொபட்டிக்கிட்டு வந்துடுது. அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கவன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு கிளம்புன்னு டாக்டரை சொல்கிறான். இப்போ அந்த டாக்டர் மருந்து எடுத்து அவனுக்கு போட்டுடுறாரு. ஆனால் மை படுத்துட்டு இருக்க ஆளுக்கு கண்ணு கூட இல்லை. பார்க்கவே அவன் அருவருப்பாக இருக்கான். இந்த மாதிரி ஒருத்தன் கப்பலோட பேஸ்மெண்ட்டில் இருக்கிறது அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. இப்படியே கட் பண்ணால் நமக்கு கொரியாவில் இருக்க அந்த சீஃபை காட்டுறாங்க. அவர் கையில் டாப் சீக்ரெட்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சில ஃபோட்டோஸ் இருக்குது. ஒரு 5 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத காட்டுறாங்க. இப்படியே பார்த்தா அந்த 5 பேர் நெஞ்சில் ஏதோ நம்பரை பச்சை குத்தி வச்சிருக்காருங்க. இப்போ அந்த டேட்டூ போட்டுட்டு இருக்க கிரிமினலை காட்டுறாங்க. இப்போ வாயில் ரத்தத்தோட ஒரு கீ மாதிரி ஒன்று வெளியே எடுக்கிறான். அதை வச்சு அவன் ஹேண்ட் கஃபை அந்த போலீஸுக்கு தெரியாமல் ஓப்பன் பண்ணிடுறான். இப்போ அவன் கூட இருக்கிறவனுக்கு அந்த கீயை கொடுத்துட்றான். அப்படியே கட் பண்ண நமக்கு அந்த தொப்பி போட்ட சமையல்காரனை காட்டுறாங்க. அவன் கூட 4 பேரை கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிறான். இந்த ரூமில் இருக்கிற பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதுக்குள்ளே கத்தி கன்னெல்லாம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அவனுங்க வெளியே வரானுங்க. அப்போ 3 போலீஸ் ஆஃபீஸர் அவனுங்கள பார்த்துடுறானுங்க. அவன் கையில் வச்சுருக்க கன்னை அவர் பார்த்துடுறாரு. இப்போ கூட இருக்க கன்னை மறைக்க மாட்டேன்னு சொல்லி தலையிலேயே தட்டுறான். இப்போ அந்த தொப்பி போட்ட சமையல்காரன் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்க சுத்தியில் எடுத்து மண்டையிலே பொழக்கிறான். இந்த 3 பேரையும் அவன் கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த செத்து போன 3 பேரையும் ஒரு ஃப்ரீசர் ரூமுக்குள்ளே போய் வச்சிடுறானுங்க. இப்போ அந்த செத்து போனவங்களோட ரத்தம் எல்லாமே அந்த ட்ரைனேஜ் வழியாக பைப்பில் இறங்குது. இப்போ அந்த சமையல்காரன் கப்பலோட கேப்டன் இருக்கிற இடத்துக்கு வரான். அவன் கேப்டனையும் இன்னொருத்தனையும் சுட்டு கொன்னுடுறான். இருக்க 2 பேரும் இந்த கப்பல் ஓட்டுறதுக்கு விட்டுறான். இப்போ கப்பலில் இருக்க ஒட்டுமொத்த நெட்வொர்க் கனெக்ஷனையும் கட் பண்ணிடுறாங்க.
கட் பண்ணால் கொரியாவில் அந்த கப்பலோட சிக்னல் கட் ஆனது அவங்களுக்கு தெரிய வருது. சீஃப் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியலையான்னு கேட்குறாரு. இங்கே இருக்கிறவங்க சீஃப் கிட்ட எல்லா கனெக்ஷனும் கட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சேட்டிலைட்டை யூஸ் பண்ணி அந்த கப்பல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணால் கப்பலில் லேடி போலீஸ் இருக்கிற ரூமை காட்டுறாங்க. அவங்க மொபைலில் சிக்னல் இல்லாததை அவங்க பார்க்குறாங்க. வாக்கி டாக்கி எடுத்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இப்போ இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட இவளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. இப்போ டேட்டூ போட்டவன் கிரிமினல் ரூமை காட்டுறாங்க. அவன் கூட இருந்தவன் அந்த ஹேண்ட் கஃபை அவுக்குறான். இப்போ அவுக்கும் போது சத்தம் வந்துடுது. இப்போ போலீஸ்காரர் உள்ளே வந்து அவன் கையில் விலங்கு இல்லாததை பார்த்துடுறாரு. இதுக்குள்ளே அந்த டேட்டூ போட்டவன் நம்ம போலீஸ்காரரை பிடிச்சி காதை கடிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லா போலீஸும் அலாட் ஆகிறதுக்குள்ளே சமையல்காரமாக வேஷம் போட்டு வந்தவங்க எல்லாருமே அந்த போலீஸ்காரங்க இருக்க இடத்துக்கு வந்துடுறானுங்க. இப்போ இருக்கிற எல்லாருமே அவங்க கத்தியால் குத்தி கொண்டுட்டு இருக்கானுங்க. அந்த டேட்டூ போட்டவன் அந்த போலீஸ்காரன் காதை கடிச்சிட்டு இருந்தான். அதை காதை துண்டாக்கிடுறான். இப்போ கூட இருக்கவன் அந்த போலீஸ்காரனை அடிச்சே கொன்னுடுறான். அந்த சமையல்காரங்க எல்லாருமே அந்த டேட்டூ போட்ட கிரிமினல் ரூமுக்கு வந்து அவனுக்கு கத்தியை கொடுக்குறானுங்க. இப்போ கட் பண்ணால் அந்த லேடி போலீஸை காட்டுறாங்க. அவங்க வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு மேலே வராங்க. இப்போ மற்றவங்களாம் அவங்க காண்டாக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அந்த டாக்டர் பேஸ்மெண்ட்லேருந்து படிக்க தேடி மேலே வராரு. இதை பார்த்த இவங்க அவனை கன் எடுத்து பாயிண்ட் பண்ணி இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. அந்த போலீஸ் ஹெட் அங்கே வந்துடுறாரு. அவர் டாக்டர் தாமா விட்டுருன்னு சொல்லிடுறாரு. அந்த போலீஸ் அவங்க ஹெட்டுக்கிட்ட எந்த நெட்வொர்க்கும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. டாக்டர் அவங்க கிட்ட மேலே ஒருத்தர் கோடாலி வச்சு நின்றுட்டு இருக்கான் பாருங்கன்னு சொல்கிறான். அவனை பிடிக்கிறதுக்காக எல்லாருமே போயிடுறாங்க. அந்த டாக்டர் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னு புலம்பிட்டு இருக்காரு. கப்பலுக்குள்ளே இருக்கிற எல்லா கைதிகளுமே திறந்து விட்டுடுறாங்க. இப்போ அந்த கலர் பனின் போட்டவன் ரொம்ப குஷியாக இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வெளியே வரான். அந்த டேட்டு போட்ட கிரிமினல் அவன்கிட்ட பார்த்து 10 வருஷம் ஆச்சு இல்லைன்றான். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோன்னா அப்படியே இருக்கேன்னு கேட்குறான். பார்க்கறதுக்கு தான் அப்பாவியாக இருக்கு, ஆனால் நீ பயங்கரமான கொலைகாரன். ரியாவுக்கு போகிற வரைக்கும் அமைதியாருன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அந்த டேட்டு போட்டவன் எல்லாரையும் கொண்டுட்டு இந்த ஷிப்பை என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன்னு சொல்கிறான். இப்போ போலீஸ் ஹெட்டும் மற்றவங்களும் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறாங்க. இங்கே அந்த கோடாலி வச்சதுக்கு அவனை பார்த்துடுறாங்க. அவங்கள பார்த்து அவன் கோடாலியை வீசுறான். தொப்பி போட்ட சமையல்காரன் அங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கான். இப்போ கன் எடுத்து அவங்கள ஷூட் பண்ணுறான். அதில் ஒரு போலீஸ்காரர் இறந்துடுறாரு. இப்போ மாறி மாறி 2 பேரும் ஷூட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த தொப்பி போட்டவன் கூட இருக்க இன்னொரு ஆளை நம்ம போலீஸ் ஹெட் ஷூட் பண்ணி கொண்டுடுறாரு. இப்போ தொப்பிக்காரன் மட்டும் மாட்டிக்கிட்டான். இப்போ அவன் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பக்கத்தில் இருக்க அந்த இன்ஜின் ஒர்க்கரை பிடிச்சிக்கிறான். இவனை சுட்டு கொண்டுடுவேன், உங்கள் கன்னெல்லாம் கீழே போடுங்கன்னு சொல்கிறான். இப்போ கன்னெல்லாம் கீழே போட்டுட்டு போலீஸ்காரங்க எந்திரிக்கிறாங்க. ஆனால் அந்த லேடி போலீஸ் ஏஞ்சி அவன் கையில் இருக்க கன்னை பிடிச்சி தடுத்துடுறாங்க. நம்ம போலீஸ் ஹெட் அவளை குனிய சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணி கொண்டுடுறாரு. அந்த லேடி ஆஃபீஸர் அந்த இன்ஜின் ஒர்க்கர்கிட்ட போயிட்டு கொரியாவுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வேறு வழி இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் இன்ஜின் ரூமில் சேட்டலைட் ஃபோன் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த டாக்டரை காட்டுறாங்க. ஓடி வந்து அவர் ரூமு கதவை லாக் பண்ணிக்கிறாரு. உள்ளே வந்து பார்த்தா அந்த நர்ஸு தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. வெளியே என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு அந்த டாக்டர் கேட்குறாரு. கதவை அடைச்சிட்டு அந்த கதவு பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு. கட் பண்ணால் அந்த பேஸ்மெண்ட்டில் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து அந்த டெட் பாடியை காட்டுறாங்க. இந்த டெட் பாடி மேலே சொட்டு சொட்டாக ரத்தம் வந்து விழுந்துட்டுருக்கு. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அந்த ட்ரைனேஜ் பைப் வழியாக வந்துட்டுருக்கு. இந்த ரத்தம் பட்டோன்னே அந்த டெட் பாடி முடிச்சிடுது. இப்போ கட் பண்ணால் அந்த இன்ஜின் ரூமுக்கு அந்த டேட்டு போட்டவன் வரான். வேலை செய்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட சேட்டலைட் ஃபோன் எங்கே இருக்குன்னு கேட்குறான். உயிருக்கு பயந்து அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபோனையும் அவங்க உடச்சிட்றானுங்க. இப்போ அந்த போலீஸ் ஹெட் அந்த கிரிமினல்களை அடைச்சி வச்ச இடத்துக்கு ஓடி வராரு. இப்போ உயிர் தப்பிச்ச சில போலீஸ்காரங்களாம் வராங்க. எல்லா கிரிமினல்ஸும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் அந்த இருக்கிற ரத்தக்கரையை வச்சு புரிஞ்சிக்கிறாரு அந்த கிரிமினல்ஸ் எல்லாருமே போலீஸ்காரங்களை கொண்டுட்டாங்கன்னு. இப்போ அவர் அந்த சேட்டலைட் ஃபோனை வச்சு கொரியாவுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. கட் பண்ண கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் அந்த டேட்டு போட்டவன் இன்ஜினில் கடைசியாக உயிரோடு இருந்தவனை கொல்ல போவான். இப்போ அந்த டேட்டு போட்டவன் கையை நம்ம ஹீரோ பிடிச்சிருவான். இதுக்கு அப்பாவியெல்லாம் கொண்டுட்டுருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ அங்கே போலீஸும் வந்துடுது. இப்போ போலீஸ் ஹெட்டும் அந்த டேட்டு போட்டவனும் மாறி மாறி அடிச்சிக்கிறாங்க. இப்போ கிரிமினல்ஸும் போலீஸ்காரங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து கிரிமினல் ஒருத்தர் எஸ்கேப் ஆகலான்னு மேலே ஓடி போகிறான். இப்போ சடனாக மேலேருந்து ஒருத்தர் குதிக்கிறாரு. யாரான்னு பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்த டெட் பாடி தான். ரத்த வாடையை காட்டி அவனை எழுப்பி விட்டுட்டானுங்க. இந்த டெட் பாடி அவனை ஒரே எட்டு ஒன்று விடும். பறந்து போய் விழுந்து ரத்தம் தெரிச்சு செத்துருவான். அவனை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அந்த டெட் பாடிக்கு கண்ணெல்லாம் தைச்சி வச்சிருக்கறனால கண்ணு தெரியாது. மனுஷங்களோட டெம்பரேச்சர் வச்சு பார்க்க முடியும். இப்போ அந்த டெட் பாடி கீழே இறங்கி வருது. இப்போ ஒருத்தர் அவரை கத்தியால் குத்த போவான். கடனாக கத்தி வாங்கி அவன் கழுத்தையே அறுத்து விட்டுரும். ஒவ்வொருத்தங்களும் அது கொலவெறித்தனமாக அடித்து கொண்டுட்டு இருக்கு. இதை பார்த்து ஒரு கிரிமினல் பயத்தில் உச்சாவே போயிடுறான். அவனை பார்த்து அந்த டேட்டு போட்டவன் பயந்து மேலே போய் நின்றுக்கிறான். கன் எடுத்து சர மாதிரி அவனை சுடுறான். இப்போ சுட்டதில் அங்கே இருக்கிறவங்கலாம் இறந்துட்டாங்க. எல்லாரும் செத்துட்டாங்க. இவன் மட்டும் அப்படியே நிற்கிறான். இதை பார்த்து அவன் மிரண்டு அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ மேலே வந்து அந்த டெட் பாடி சுற்றி எடுத்து இப்போ டேட்டு போட்டவனை ஒரே அடி வாயிலேருந்து ரத்தம் கக்குது. திருப்பியும் சுத்தியில் எடுத்து அவன் கையே உடச்சிடுறான். இவ்வளோ அடிச்சு கூட அந்த டேட்டு போட்டவன் சிரிக்கிறான். ஒரே அடி மண்டையை அடித்து உடச்சிடுறான். அந்த டேட்டு போட்டவனும் இறந்துடுறான். இந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே ரத்த கரையாக இருக்குது. போலீஸும் கிரிமினலும் 3/4 பேர் இறந்துட்டாங்க. இப்போ அந்த கப்பலோட இன்ஜினும் ரிப்பேர் ஆகிடுது. இதனால அந்த கப்பலும் நின்றுடுது. சடனாக அந்த டெட் பாடி நம்ம போலீஸ் ஹெட்டோட கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. இப்போ அவரும் அவ்வளோதான் நினைக்கும் போது நம்ம ஹீரோ உள்ளே பூந்து அவனை தடுக்கிறான்.
கத்தி எடுத்து அந்த மான்ஸ்டரை குத்த போகும்போது நெஞ்சில நம்பர் பச்சை குத்தி வச்சிருக்கிறத அவன் பார்க்கறான். பார்த்தோன்னா அவன் பேச அப்படியே மாறுது. இதை பத்தி அவனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. மிச்சம் உயிரோட இருக்கவங்களாம் மேலே தப்பிச்சு போறாங்க. இப்போ அந்த மாஸ்டர் விடுற மாதிரி இல்லை, நம்ம ஹீரோ கூட சண்டை போடுது. இப்போ அந்த டெட் பாடியை அவங்கள விரட்டிக்கிட்டே போய் கொல்ல போகுது. இப்போ ஹீரோ எப்படியோ அவனை தடுத்துடுறான். அவன் நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது அந்த பொண்ணு கன்னை வச்சு நின்றுட்டு இருக்கா. ஹீரோ ஷூட் பண்ணுன்னு சொல்றான். இந்த டெட் பாடி கையை பார்த்து ஷூட் பண்ணிடுறா. இந்த அவனை பார்த்து சுடுறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. உடம்புல இருந்த புல்லட்டை அவன் அசால்ட்டா வெளியே எடுத்து போடுறான். இதுக்கு வலினா என்னன்னே தெரியல. வெளியே வந்தவங்க பேஸ்மெண்ட்டோட டோரை மூடுறாங்க. சடனா வந்து அந்த டெட் பாடி அந்த டோர் கதவை பிடிச்சி நிக்குது. இப்போ ஹீரோ அவனை ஒரு எட்டு ஒன்று விடுறான். டோருக்கு அந்த பக்கம் அந்த டெட் பாடி போய் விழுந்துருது. இப்போ அவங்க கிட்ட இருந்து இவங்க எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. கொரியால இருக்கிற டீம் அந்த சேட்டலைட் மூலமா அந்த கப்பல் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இப்போ அந்த சீஃப் அந்த கப்பலை ஜூம் பண்ணி பாருன்னு சொல்றாரு. ஷிப்பு ஃபுல்லா ரத்தக்கரை இருக்கிறத அவர் பாத்துடுறாரு. டீம்ஸ் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்போ அவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா டைரக்டர்னு போட்டிருந்தது. அந்த பக்கம் பேசுறவர் நெஞ்சிலையும் மார்க் இருக்கு. இது எல்லாமே இவரோட பிளான் தான். சீஃப் அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றாரு. ஆல்ஃபாவை கொண்டு வரது கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஆல்ஃபா யாருன்னா அந்த டெட் பாடி தான். இந்த ஆல்ஃபாவை கொண்டு வரது இவங்களோட பிளானு. அந்த போலீஸ் ஹெட்டுக்கு தெரியாம அந்த ஆல்ஃபாவை அந்த கப்பல்ல கொண்டு வரது இவங்க தான். அந்த டைரக்டர் அந்த சீஃப் கிட்ட எனக்கு எப்படியாச்சும் ஆல்ஃபா வேணும், நீ எப்படி கொண்டு வரையோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. கோத்துல அந்த சீஃப் அங்க இருக்க லைட் பாக்ஸை உடைச்சிடுறாரு. இப்போ அந்த சீஃபுக்கும் ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு தெரிய வருது. கப்பல்ல அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தப்பிச்ச 2 பேர் எடுத்து இங்கிருந்து தப்பிச்சா போதும்னு வராங்க. இப்போ அங்க ஆல்ஃபா வந்து அவங்க 2 பேரையும் கொன்னுடுது. இப்போ ரூமுக்குள்ள இருக்க நர்ஸு வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அந்த விண்டோல போய் பார்க்குறா. ஆனால் கண்ணாடி உடைச்சிட்டு கை வருது. அப்படியே அந்த நர்ஸோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னுடுது. இதை பார்த்த டாக்டர் அலறி அடிச்சுட்டு கதை ஓப்பன் பண்ணி ஓடுறான். என்னை காப்பாத்துக்குன்னு சொல்லி கரெக்டாக போலீஸ்காரங்க முன்னாடி போய் நின்றுறாரு. அந்த போலீஸ்காரர் கிட்ட அவர் நான் இன்ஜெக்ஷன் போட்டு கூட அவன் முடிச்சிட்டான், நம்மளெல்லாம் அவன் சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த போலீஸ் அந்த டாக்டரை பிடிச்சி என்ன உளறிட்டு இருக்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லி பிடிச்சி கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஒரு டெட் பாடிக்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க, இது மட்டும் தாங்க நான் பண்ணேன், அதுக்காக எனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. ஒன்று அப்படி பண்ண சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. அது ஏன் ஜெனட்டிக்னு சொல்றாரு. அந்த பக்கத்தில் இருக்க அந்த வயசானவர் ஐயோ அது ஒரு ஃபார்மசி கம்பெனி தானேன்னு சொல்றாரு. 10 வயசு கம்மியாகிற மாதிரி மாத்திரை அவனுங்க விட்டுட்டு இருந்தானுங்க, அவனுக்கு தானேன்னு கேட்குறாரு. ஹீரோக்கு அது யாருன்னு தெரியும், ஆனால் அவன் சைலண்டாகவே இருக்கான். மெடிக்கல் கிட்ட எடுக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் தனியாக போறாரு. மிச்சம் இருக்கிறவங்க வேற இடத்துக்கு ஒன்னா போறாங்க. இப்போ அந்த கலர் பனியன் கிரிமினல் வந்து போலீஸ் எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு போறாரு. இவங்களை பாத்துக்கிறதுக்காக இருந்த அந்த லேடி போலீஸை இவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அந்த கதவுக்கு வெளியே 2 பாடி கார்டும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. இப்போ அந்த கதவை உடச்சிக்கிட்டு நம்ம ஆல்ஃபா அங்கேருந்து வருது. இப்போ அந்த ஆல்ஃபா அவன் மேலே ஏரியா காலால் அவன் தலையை பிடிச்சி நசுக்குது. இதை பார்த்து இன்னொருத்தன் கத்தி எடுத்து அதை குத்துறான். அதுக்கு ஒன்றுமே ஆகலை. ஒரே அடி அவன் பறந்து போய் ரூமில் விழுந்து இறந்துடுறான். இதை பார்த்து உள்ளே இருக்கவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. இப்போ உள்ளே வந்த ஆல்ஃபா கட்டி போட்டு வச்சிருந்த போலீஸ்காரங்களை கரெக்டாக கத்தியால் குத்தி கொன்னுடுது. அதை பார்த்து அந்த லேடி கிரிமினல் கலர் பனியனை கூட்டிட்டு ஓடுது. இப்போ நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் ஆல்ஃபாவை அடைச்சி வச்ச இடத்துக்கு வராங்க. உள்ளே போய் பார்த்தா இந்த டெட் பாடியை பார்த்ததுக்காக 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் கொடூரமாக அது கொன்று இருக்கு. இப்போ அங்கே இருக்க மருந்து எடுத்து அந்த டாக்டர் அந்த வயசானவர் காயத்துக்கு மருந்து போடுறாரு. இப்போ லேடி போலீஸ் அங்கே இருக்கிற புக் எடுத்து பார்க்குறாங்க. பக்கத்தில் இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு, அதை எடுத்து படிக்கிறாங்க. அப்போ ஆல்ஃபா உண்மையிலேயே யாருன்னு தெரிய வருது. 1943 பிலிப்பைன்ஸில் போர் வீரராக அவரை அமுச்சு வச்சாங்க. அப்போ அவர் ஜாப்பனீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவரை வச்சு அவங்க சூப்பர் ஹியூமன் டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரோட ரத்தத்தை இவர் உடம்புல சேர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட நார்மல் மனுஷன்லேருந்து 5 மடங்கு அதிகமான பவர் உள்ள மனுஷனை மாத்துறாங்க. வயசும் ஆகாது, இவர் நார்மல் மனுஷமா இறந்தும் போக மாட்டாரு. இப்படி ஓனாய்க்கு ரத்த வாடை பிடிக்குமோ அதே மாதிரி ஆல்ஃபாக்கு ரத்த வாடைனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ரத்த வாடை பார்த்தோன்னே எல்லாரையும் அது கொல்லுது. அந்த ரிசர்ச்ல அவங்க சக்ஸஸ் ஆனோன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் ஜெயிச்சிட்டோன்னு கை தட்டிகிட்டே இருக்கும்போது அப்போ ஆல்ஃபா ஏஞ்சி உட்காருது. ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு கொன்னுடுறாரு. கட் பண்ணால் நமக்கு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. கலர் பனியனும் அந்த லேடி கிரிமினலும் எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஆல்ஃபா இவங்களை விடுற மாதிரி தெரியல. அந்த லிஃப்ட்டுக்கு மேலே வந்து நின்றுட்டு இருக்கு. அப்படியே லிஃப்ட்டுக்கு மேலே அந்த கலர் பனியனை தூக்கிடுது. கலர் பனியனை கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்னுடுது. லேடி கிரிமினலால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த இடத்துக்கு போலீஸ் ஹெட்டும் வந்துடுறாரு. அந்த லேடி கிரிமினலை காப்பாற்றிடுறாரு. ஆல்ஃபா பண்ண அந்த கலவரத்தில் அந்த லிஃப்ட்டே உடஞ்சி கீழே விழுந்துருது. இறந்துட்டான்னு சொல்லி நம்ம போலீஸ் ஹெட் பார்க்குறாரு. சாகவே இல்லை, அவன் உயிரோட தான் இருக்கான். அவனை பார்த்து அந்த போலீஸ் ஹெட் தெரிச்சு அங்கேருந்து ஓடுறாரு. அந்த டெட் பாடியில் ஃப்ரீசர் ரூமில் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல அந்த லேடி கிரிமினலை பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஹெட் போயிடுறாரு. அந்த இடத்துல ஆல்ஃபா வந்துடுறான். செட்டை போட்டு அது வெளுன்னு வெளுக்குது. அவனோட ஒரு கையாச்சும் வெட்டி எடுத்துன்னு நம்ம போலீஸ் ஹெட் முடிவு பண்ணிட்டாரு. அதனால அவன் கையை பிடிச்சி கச்சிட்டே இருக்காரு. இப்படியோ அந்த கையை அவர் தனியாக எடுத்துடுறாரு. சாகும்போது கூட சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இத்தனை பேரை நீ கொண்டு இருப்ப, உன்னோட கையை நான் துண்டாக்கிட்டேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. ஒரே எட்டு அவரையும் கொன்னுடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த லேடி கிரிமினல் பார்த்துட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. முன்ன சத்தத்தை பார்த்துட்டு ஆல்ஃபா அந்த ஃப்ரீசர் ரூம்குள்ள போகுது. ஃப்ரீசர் ரூம்குள்ள
போய் ஆல்ஃபா பார்க்குது. இவங்க டெட் பாடி மாதிரி நடிக்கிறாங்க. உள்ள வந்த ஆல்ஃபா ஃபுல்லாவே கோல்டா இருக்கனால அந்த பாடி டெம்பரேச்சர் வச்சு கண்டுபிடிக்க முடியல. அளவு சந்தேகம் போகல. லேடி கிரிமினலை மோந்து பார்க்குது. இப்போ சடனா ஹெலிகாப்டர் வர சவுண்டு கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு ஆல்ஃபா அங்கேருந்து போயிடுது. சீஃப் ஹெலிகாப்டர்ல ஒரு படையை கூட்டிட்டு வராரு. அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிறவங்க அப்பாவோட சண்டை போடுறதுக்காக அவங்க ஒரு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுக்கிறாங்க. சீஃபா அவங்க ஆளுங்களும் அந்த கப்பலுக்கு வந்துடுறாங்க. அங்கேருந்து ஓடி வந்த அந்த லேடி கிரிமினல் சீஃபை பார்த்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த சீஃப் கிட்ட சொல்றாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம சீஃப் அவங்க தலையிலேயே புல்லட்டை இறக்கிடுறாரு. ஆய மூடாம கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க வயசானவரும் அந்த டாக்டரும் லேடி போலீஸும் வந்துடுறாங்க. எடுத்து நான் போலீஸ்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம சீஃப் அவங்கள சுட்டுறாரு. இந்த இடத்துல அவங்களும் இறந்துடுறாங்க. வேலையை நீ ஒழுங்கா பார்த்துருந்தா நான் ஏன் இங்கே வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். இப்போ அவங்க கூட அவன் சண்டை போடுறான். நான் அவங்க ஆளுங்க 2 பேரை அடிச்சு கொன்னுடுறான். சீஃபோட கழுத்தை பிடிச்சிடுறான். ஆறா நீ இவ்வளோ பலசாலியா இருக்கேன்னு கேட்குறாரு. அவன் சட்டையை கிழிச்சு பார்க்குறாரு. சீஃபா உடம்புல இருந்த மார்க் மாதிரி இவ உடம்புலையும் இருக்கு. இதை பார்த்த சீஃப் நான் உன்னதாண்டா தேடிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நிறைய பேரை அரசாங்கத்துக்கு தெரியாம ப்ராஜெக்ட் உல்ஃப் ஹண்டிங்னு சொல்லிட்டு பேரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட்ல பார்க்க மனுஷங்க மாதிரியும் மிருகத்தை உருவாக்கியிருக்கானுங்க. ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகி நிறைய பேர் இறந்துடுறாங்க. எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ மட்டும் உயிரோட இருக்கா. ஹீரோ ஏஞ்சி அங்க இருக்க எல்லாரையும் கொன்னுடுறான். என் வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்போதான் சீஃப் அவர் குடும்பத்தையே கண்டுபிடிச்சி அவர் ஒய்ஃபையும் குழந்தையும் கொன்னுடுறாரு. ஹீரோ அந்த குரூப்பையே பழி வாங்குறதுக்காக ஆல்ஃபா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்டடா ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு இந்த கப்பல்ல அவர் வந்துட்டு இருக்காரு. ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சி ஒட்டுமொத்த குரூப்பை அழிக்கிறது தான் நம்ம ஹீரோட பிளானு. இப்போ ஹீரோக்கு வயசாகாத காரணமே இதனால தான். இப்போ ஹீரோக்கு பவரும் ஆல்ஃபா மாதிரி தான் இருக்கும். ப்ரெசென்ட்ல சீஃப் நம்ம ஹீரோ கிட்ட இன்னைக்கு நீ தப்பிச்சது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ சடனா ஆல்ஃபா அங்க வந்துருது. இப்போ வந்தோடனே டாக்டருக்கு அள்ளு விட்டுருது. இங்க இருக்கவங்க ஆல்ஃபாவை பார்த்து சுட்டுட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் லேடி போலீஸோட கன் எடுத்துட்டு அந்த வயசானவர் கூட்ட அங்கேருந்து எஸ்கேப் ஆறாரு. இப்போ அந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து அவங்க தப்பிக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஹெலிகாப்டருக்குள்ள போயிட்டு பைலட் கிட்ட கன்னை காட்டி வண்டி எடுக்க சொல்றாங்க. பைலட் அவன் கன் எடுத்து சுடுறான். மாறி மாறி 3 பேரும் சுட்டுக்கிட்டு அங்கேயே இறந்துடுறாங்க. இப்போ உள்ள ஆல்ஃபா ஒட்டுமொத்த பேரையும் கொன்னுடுது. இப்போ ஆல்ஃபாவே சீஃப் அடிச்சு நொறுக்குறாரு. அப்பா கிட்ட இருந்து அந்த ஒத்த கையும் உடச்சிடுறாரு. இதுக்கு மேலே நீ தேவைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தலையை தனியாக எடுத்துடுறாரு. நம்ம ஹீரோ கிட்ட அவரு இவனை கூட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். மேட்டு இவன் எனக்கு தேவைப்பட மாட்டான், நீ தான் இருக்கியேன்னு சொல்றாரு. ஹீரோவும் சீஃபும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போரும் மாறி மாறி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு வழியில நம்ம ஹீரோ சீஃபை கடல்ல தள்ளி விட்டு அங்கேயே அவரை கொன்னுடுறான். கட் பண்ணா நமக்கு அந்த டைரக்டரை காட்டுறாங்க. பழைய லேப்ல அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்று காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. உள்ள ஓப்பன் பண்ணா அதுக்குள்ள ஒரு சின்ன பையன் இருக்கா. அந்த சின்ன பையன் பார்க்கும்போது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோட பையன் தான். ஹீரோட பையனை கொல்ல போகும்போது கல்ல அந்த ஒளியை பார்க்குறாரு. நமக்கு தேவைப்படுவான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வந்திருப்பாரு. கட் பண்ணா கடல் ஓரத்துல ஹீரோ உயிரோட இருக்கிறத காட்டுறாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. அதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.